அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது சுந்தரானந்த சித்தர் சிறப்புகளை பற்றித்தான் இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். சித்தர்கள் ஆயிரக்கணக்கில் பிறந்தும் வாழ்ந்தும் மறைந்து இருந்தாலும் இந்த உலகத்தில் சில சித்தர்கள் மட்டுமே பூத உடலோடு இந்த மண்ணில் வாழ்ந்த காலத்தில் பல அற்புதங்களை நிகழ்த்தியதோடு நின்று விடாமல் முக்தி அடைந்த பின்பும் சூட்சமாக இருந்து பல நன்மைகளை மக்களுக்கு அவர்கள் வழங்கி வரும் மற்றும் வாழும் அத்தனை அடியார்களும் செய்து வருகிறார்கள். அப்படி அற்புதங்கள் நிகழ்த்தும் ஒரு சித்தர் தான் இந்த சுந்தரானந்தர் சித்தர். சுந்தரானந்தர் 16ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த சித்தர். மேலும் இவர் போகரின் சீடராக இருந்தவர். தமிழ் அகமுடையார் குலத்தில் தமிழ் மாதம் ஆவணியில் ரேவதி நட்சத்திரத்தில் தான் சித்தர் சுந்தரானந்தர் பிறந்தார் என அவர் வரலாறு குறிப்பிடுகிறது. இவரின் குரு மகான் சட்டைமுனி தனது இளமை காலத்தில் பெற்றோர் விருப்பப்படி திருமணம் செய்து கொண்டு இல்லறை வாழ்க்கையை மேற்கொண்டு வந்தார். தனது குருவான சட்டை முனியால் ஆட்கொள்ளப்பட்டு பின்னர் அவருடனே சென்றதாகவும் கூறப்படுகிறது. சுந்தரானந்தர் பல ஆண்டுகள் தவத்திலிருந்து பெரும் ஆற்றல் பெற்றவராக இருக்கிறார். அகத்தியர் வழிபட்ட லிங்கத்தை இவரும் சதுரகிரி சென்று பிரதிஷ்டை செய்து வழிபட்டிருக்கிறார். போகர் தனது நூல்களில் ஒன்றான போகர் 7000 நூலில் பல இடங்களில் சுந்தரானந்தரை பற்றிய சிறப்பான பல விஷயங்களை குறிப்பிட்டு எழுதியிருக்கிறார். போகர் குறிப்பாக சுந்தரனார் சிறந்த வீரன் என்றும் மிகவும் அழகான வசீகரமான உடம்பு அமைப்பு கொண்டவர் என்றும் போகர் புகழ்ந்து பேசுகிறார். மேலும் இவர் கிஷ்கிந்தையில் வாழ்ந்த நவகண்ட் மகரிஷியின் பேரன் என்றும் போகர் குறிப்பிடுகிறார். தன் அழகான தோட்டத்தின் காரணமாக காரண பெயர்களாக உண்டான சுந்தரானந்தர் என்கின்ற பெயர் மட்டுமல்லாமல் சித்தருக்கு வள்ளுபவ சித்தர் என்ற பெயர் இன்னொரு பெயரும் இருக்கிறது. இவர் 13க்கும் அதிகமான நூல்களையும் வேளாண்மை சார்ந்த சில நுணுக்கமான விஷயங்களையும் பல கணிப்பு குறிப்புகளையும் எழுதி வைத்திருக்கிறார். சுந்தரானந்தர் ஏராளமான நூல்களை இயற்றியிருக்கிறார். அவற்றில் முக்கியமான ஜோதிட காவியமாகும். வைத்திய திரட்டு, முகப்பு, தண்டகம், சிவயோக ஞானம், அதிசய காரணம், புசாவிதி, தீட்சாவிதி, சுத்த ஞானம், கேசரி, வாக்கிய சூத்திரம், காவியம், விஷா நிவாரணி ஆகியவை இதில் அடங்குகிறது. இது அனைத்தும் நமக்குள் நலமான சுகமான வாழ்க்கையை அமைத்து தர பொக்கிஷங்களே என சொல்லலாம். மக்களுக்கு கிடைத்த அருமருந்தாகவே சுந்தரானந்தர் எழுதிய இந்த நூல்கள் விளங்குகிறது. சுந்தரானந்தர் பல இடங்களுக்கு பயணம் செய்து தான் வாழ்நாள் இறுதி கட்டம் நெருங்கும் முன்பு மதுரை நகருக்கு வந்து சேர்ந்தார். அந்த நகர் வீதிகளில் ஆணை பெண்ணாக்கியும் பெண்ணை ஆணாக்கியும் ஊனமுற்றவர்களை குணப்படுத்தியும் திடீரென மறைந்தும் பல ஆச்சரியங்களை சித்துக்களை செய்து மக்களுக்கு பல நன்மைகளை செய்து வந்தார். அவர் புகழ் நாடு முழுவதும் பெருகியது. இவரை பற்றி மக்களுக்கு மன்னனிடம் தெரிவித்தனர். சித்தரை பார்க்க மாமன்னரே நகருக்கு வந்தார். அப்போது அங்கு வீதியில் ஒருவன் கையில் கம்புடன் நின்று கொண்டிருந்தான். அதனை பார்த்த சுந்தரனாருடன் பேசிக்கொண்டிருந்த மன்னர், சித்தரே, இவர் கையில் இருக்கும் கரும்பை அந்த மண்டபத்தில் இருக்கும் கல்யாணை உண்ணும்படியாக செய்ய முடியுமா என சந்தேகமாக கேட்டார். அடுத்த நொடி சுந்தரனார் அந்த இளைஞன் கையில் இருந்த கரும்பை வாங்கி யானையிடம் கொடுத்து கண் சிமிட்டினார். உடனே யானை அந்த கரும்பை பெற்று உண்டுவிட்டு மீண்டும் யானையாகவே மாறிவிட்டது. அதனை பார்த்த அனைவருமே வியந்து பயந்து விட்டார்கள். அன்பும் பக்தியும் அந்த இடத்தில் நிரம்பி வழிய நாட்டின் மன்னர் அப்படியே சித்தர் சுந்தரனாரின் காலில் விழுந்து தன்னுடைய தவறை மன்னித்து காத்தருள வேண்டும் என வேண்டிக் கொண்டார். அவரை ஆசிர்வதித்த மகான் சுந்தரனார் அப்படியே அருகில் இருந்த மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்று மறைந்து விட்டாராம். மதுரை ஸ்ரீ மீனாட்சி அம்மன் கோவில்தான் சுந்தரனார் சமாதி இருக்கிறது என தெரிவிக்கப்படுத்தப்படுகிறது. 18 சித்தர்களுள் ஒருவரான சுந்தரனாருக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் தனி சன்னதி கூட அமைந்திருக்கிறது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மன தூய்மையும் உடல் தூய்மையும் கர்ம தூய்மையும் கொண்டு ஒரு தனி அறையில் இருந்தபடி ஒரு தீபம் ஒன்றை ஏற்றி முழு மனதோடு ஒரு நிலைப்பாட்டோடு பரம்பொருள் சுந்தரனாரை சித்தரை கண்டிப்பாக வணங்கி வந்தால் நிச்சயம் அவர்கள் அருளை உங்களுக்கு அள்ளித் தருவார். உங்களிடம் உள்ள பாவ கர்ம வினைக்கு ஏற்ப பாம கர்மாவிற்கு தயங்கி தெய்வம் கூட சில நேரங்களில் துணைக்கு வரமாட்டார்கள்.
ஆனால் சித்தர்கள் அப்படிப்பட்டவர்கள் இல்லை. அவர்களை வேண்டுபவர்களுக்கு ஏதாவது ஒரு வரியில் வழிகாட்ட தயங்க மாட்டார்கள். எனவே ஒரு நாள் சில நிமிடங்களாவது உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தில் பிறந்த சித்தர் வழிபாட்டிற்கு ஏற்ற ஒரு சித்தர் வழிபாட்டிற்கென ஒதுக்கி வழிபடுங்கள். சித்தர் பூஜை செய்பவர்கள் இறந்தவர்கள் திதி பார்த்து தவசம் செய்ய வேண்டிய அவசியம் கூட இல்லை. எனவே ஆண்டோர்கள் பலர் கூறுகிறார்கள், முக்கியமாக அமைதியாய் சித்த தியானத்திற்கு 1/2 மணி நேரமாவது ஒரு நிலையாக அமர வேண்டும். இந்த வழிமுறையை கடைபிடித்து உங்கள் கஷ்டத்தையும் வறுமையும் கண்டிப்பாக போக்கிக் கொள்ளுங்கள். சுந்தரனாரை வணங்குவதால் எப்போதும் மனமகிழ்வோடு சுகமான வாழ்வு உயர்ந்த நிலையை அடையலாம் என்று பெரியோர்கள் கூறுவது இந்த இடத்தில் ஊர்ஜிதமாகிறது. முக்கியமாக சித்தர் வழிபடக்கூடிய அனைவரும் சித்தர்களை நினைத்து வழிபடுங்கள். முக்கியமாக கடவுளை நினைத்து வழிபடுபவர்களுக்கு எந்த பலனும் கிட்டாமல் இருந்தால் அவர்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தில் பிறந்த இந்த சித்தர்களை, உங்களுடைய ஜென்ம நட்சத்திரப்படி அந்த நாட்களில் அவதரித்த சித்தர்களை வழிபடுங்கள். அவர்கள் கண்டிப்பாக எந்த ஒரு செயலாக இருந்தாலும் முக்கியமாக உங்களுக்கு நல்லதாக மாற்றித் தருவார்கள். முக்கியமாக இந்த வழிபாட்டை தொடங்குவதற்கு முன் பரம்பொருள் பிள்ளையாரை நினைத்து அருகம்புல் சாத்தி, முக்கியமாக பசுஞ்சாணத்திலோ மற்றும் மஞ்சளை குமிழாக பிடித்தோ பரம்பொருள் விநாயகப் பெருமானை நினைத்து வழிபாட்டை மேற்கொண்ட பிறகே சித்தர்களை நீங்கள் நினைத்து தவத்தை ஆரம்பிக்க வேண்டும். முக்கியமாக ஒரு 1/2 மணி நேரமாவது நீங்கள் தியானத்தில் அமர்ந்து சித்தரை மனதிற்குள் ஒன்றுபடுத்தி வழிபடுங்கள். கட்டாயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அவ்வளவு சிறப்பு மிக்கவர் தான் இந்த சுந்தரானந்த சித்தர். இவர் 18 சித்தர்களுள் ஒருவராகவே திகழ்ந்து தமிழகத்தில் மாபெரும் சாதனைகளை படைத்த ஒரு மிகப்பெரிய சித்தராகவே கருதப்பட்டார். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் இவருடைய ஜீவ சமாதி அமைந்திருக்கிறது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.